அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். சத்தியம் இது சத்தியம் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திருவாளர் பூலோக சுந்தர விஜயன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் திரு ஆண்டனி அவர்களே, வரவேற்புரை நல்கிய சங்கரன் அவர்களே, குரலும் பொருளும் மிக அருமையாக பேசிய திருவாளர் மா தேவாலகிருஷ்ணன் அவர்களே, நகை உவகை கர்சல்பட்டி மு சுந்தரராஜன் அவர்களே, நூலினை வெளியிட்ட திருவாளர் புலவர் வே சீனிச்சாமி அவர்களே, அவர்களையா அவர் யாரு? அவங்கதான் நீங்க சொன்னீங்களா திடீரென்று? ஓகே, முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட திருவாளர் மா பழனிராஜ் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய திருமதி முனைவர் கா மலர்குடி அவர்களே, நூல் குறித்த கருத்துரை ஆற்ற உள்ள திரு கே சின்னசாமி அவர்களே, கவிஞர் செந்தில் அவர்களே, இந்த நூலினை சிறப்பாக எழுதிய எனது சகோதரர், மதிப்பிற்குரிய சகோதரர் திரு அழகுமுருகு பன்னீர்செல்வம் அவர்களே, நன்றியுரை ஆற்ற உள்ள திரு மூபா முத்துகிருஷ்ணன் அவர்கள், எங்களாலும் இலக்கியத்திற்கும் தமிழுக்கும் தொண்டாற்ற முடியும், அதற்காக நாங்கள் இந்த இலக்கிய பேரவையை ஆர்வத்துடன் பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த விழாவினையும் இந்த நூல் வெளியேற்று விழாவினை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது முதல் வணக்கத்தினையும் நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளேன். வளர்ப்போம் தமிழ் வளர்ப்போன்றாங்க, இலக்கியங்களை வளர்ப்போன்றாங்க, நல்வழி காட்டுவோன்றாங்க. என்ன செய்யணும்? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பாதை வகுத்த பின் பயன்தந்த லாபம் என்று சொல்லுவாங்க. நல்ல இலக்கியங்களை நாம் ஊக்குவித்து வெளியிட்டு அதை பாராட்டி, அதை எழுதியவரையும் பாராட்டி இந்த பாதையிலே செல்ல வேண்டும், இந்த நூல் வழி காட்டும் பாதையிலே செல்ல வேண்டும் என்று ஒரு உணர்வோடு, ஒரு ஆர்வத்தோடு, ஒரு லட்சியத்தோடு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இலக்கிய பேரவையினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து அமைப்பாளர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியையும் பாராட்டுவதை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். காலத்துக்கு ரெண்டு வகையான படைப்பாளிகள் இருக்கின்றார்கள். ஒரு வகை ஆர்டிஸ்ட் ஃபார் ஆர்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவேன், ஆர்டிஸ்ட் ஃபார் லைஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த புத்தகம் எந்த வகையை பார்த்தது, எந்த வகையை சார்ந்தது என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், திஸ் லிட்ரேச்சர் இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். காலத்தை வாழ்க்கையை காட்டும் கண்ணாடி தான் இலக்கியம். ஸோ இந்த புத்தகம் ஆர்டிஸ்ட் ஃபார் ஆர்ட் ஸ்டேக்கா அல்லது ஆர்டிஸ்ட் ஃபார் லைஃப் ஸ்டேக் என்ற கேட்டகரியில் வருகின்றதா, எந்த கேட்டகரியில் வருகின்றது என்று பார்க்கும் பொழுது, திஸ் புக் இஸ், திஸ் லிட்ரேச்சர், திஸ் பீஸ் இஸ் ஃபார் லைஃப் ஸ்டேக். அன்றைக்கி பாரதி பாடினா, பாரதியோட பாட்டு இல்லைன்னா நமக்கு விடுதலை இல்லை. பாரதியோட பாட்டு இல்லைன்னா பாரதியோட அந்த சொல் வீச்சு, அந்த வீரம், அந்த துணிச்சல் மிக்க அந்த வரிகள் இல்லை என்றால் இங்கே நானும் இல்லை, என்னை போன்ற பல அதிகாரிகள் இல்லை, பல கல்வியாளர்கள் இல்லை, மலர்கொடி போன்றவர்கள் டாக்டர் பட்ட பெறுவதும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பெண் டாக்டர் யாரும் பார்த்தா முத்துலட்சுமி அவர்கள் புதுக்கோட்டையை சார்ந்தவர்கள். முதலாக எனக்கு டாக்டர் நான் படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது, நான் படிக்கணும்னு சொன்னப்போ அவங்க அப்பா சொல்கிறார், ஆண்கள் தான் டாக்டர் படிக்கணும், பெண்கள் படிக்க முடியாது. அப்போ அவர் உறுதியாக நின்றார், நான் பெண் டாக்டர் ஆகியே தீர்வேன் என்ற குறிக்கோளோடு இருந்தார். எப்படி கிளாஸ் நடத்துறாங்கிறீங்க? பாய்ஸ் ஜென்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இருந்தாங்கன்னா அது ஒரு ஸ்க்ரீன் போட்டாங்க, இந்த ஒரு பெண் மட்டும் அந்த பக்கம் இருந்து அவங்க லெக்சரர்ஸ் எல்லாம் கிளாஸ் எடுத்தாங்களாம். ஸோ எதை நல்லது செய்வதற்கு இன்று மட்டுமல்ல, காலம் தொட்டு போராடி தான் நாம் நன்மையை செய்ய வேண்டியிருக்கிறது, நல்லதை செய்ய வேண்டியிருக்கிறது, நல்ல பண்புகளை ஊக்குவிப்பதற்கும் நாம் போராடி தான் தீர வேண்டியிருக்கிறது. அப்போது விடுதலைக்காக, நம் நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக போராடிதான் காந்தியினுடைய தலைமையில், மகாத்மா தலைமையில் தான் போராடி வெற்றி கண்டோம். பெண்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அது போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலத்திலே இல்லை, ஒரு
பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே பல்கலைக்கழகம் ஆகும் என்று சொல்லி போராட்டம் பண்ணி பெண்ணிற்கு கல்வி வேண்டும் என்ற அவசியத்தை பாரதியார் ஊட்டினார், பாரதிதாசனும் ஊட்டினார். ஸோ இந்த சூழ்நிலையிலே எந்த ஒரு நன்மையை செய்ய வேண்டியது என்றாலும் அது இந்த மாதிரி புத்தகங்கள் மூலமாகவோ அல்லது உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் சில நல்ல கருத்துக்களை சொல்லி புரிய வைப்பதனாலோ குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதனாலேயோ நாம் கண்டிப்பாக நல்லதை செய்வதற்காக போராட வேண்டும். அதில் பல இடங்களில் தன்னுடைய கருத்துக்களை பதித்திருக்கிறார் என்னுடைய சகோதரர். மிகவும் அருமையாக நூலை பற்றி பல சமயம் நானும் அவரும் பேசியிருக்கிறோம். இதை கண்டிப்பாக வெளியிட வேண்டும் என்பதில் அவருடைய மகன் என்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய மகள் அவளும் ஒரு எம்எஸ்சி போஸ்ட் கிராஜுவேட். அவளும் பெங்களூரில் இருந்து அவளும் கொடுத்த ஊக்கத்தினாலும் கண்டிப்பாக இதை வெளியிட வேண்டும் என்ற ஆர்வத்தினாலும் தன்னுடைய குடும்பத்தினருக்கு காட்டிய வழிகாட்டுதலும் ஆர்வமே இந்த வெளியீட்டு இந்த சிறிய புத்தகம் தான். கடிது சிரித்தாலும் காரம் போகாது என்று சொல்வார்கள். 108 அதாவது 108 வரிகளில் 108 ஸ்லோகன்ஸ் அதில் இருக்குங்க. அதில் ஒவ்வொன்றையும் படித்து பார்க்கும் பொழுது அவருடைய ஆழ்ந்த அனுபவமும் அவர் கற்ற கல்வியும் அவருடைய அனுபவ பாடமும் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஹஸ் ரிஃப்ளெக்டட் இன் திஸ் புக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டுமல்லாது தன்னுடைய தாய் நாட்டினுடைய பற்றையும் இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது அப்துல் கலாம் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும். அதனால் அவர் அப்துல் கலாம் மேலே உள்ள அந்த மரியாதையினாலேயே அவரை ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு பாமரனும் அவர் ஒரு சிறிய ஸ்கூலில் தான் ராமேஸ்வரத்தில் இங்கே ஒரு சிறிய பள்ளியில் தான் படித்தார். மீனவ குடும்பங்கள் வாழ்கின்ற ஒரு ஏரியாவில் இருந்த போதிலும் அணு சக்தி பற்றிய அந்த ஆற்றல் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், விண்ணை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும் என்று சொல்லி அதில் ஒரு சாதனை படைத்து இன்று உலகமெல்லாம் போற்றக்கூடிய இந்தியனுக்கு திறமை இருக்கிறது, இந்தியனை அண்ணாந்து பார், அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது என்று உணரச் செய்தவர் நமது அப்துல் கலாம் அவர்களே ஆகும். ஸோ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா டிவி ப்ரோக்ராமில் மயில்சாமி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. மயில்சாமி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், எல்லாரும் என்னை பாராட்டினாங்க, அப்போ எனக்கு தெரியல, அந்த பாராட்டுதல் பெரிதாக தெரியல, என் சொந்த ஊரில் எனக்கு ஒரு பாராட்டு விழா வைத்தார்கள், அதுவே எனக்கு பெருமையாக இருந்தது. அப்படி எடுத்துக்கோம் என்றால் சொந்த மண்ணில் இந்த கல்குடியை தனது பணியாற்றிய இதே ஊரில் என்னுடைய சகோதரருக்கு இந்த நூலையும் வெளியிட்டு நீங்கள் எல்லாம் அவரை பாராட்டுவது அவருக்கு அந்த பெருமை கிடைத்ததற்கு இறைவனுக்கும் எங்கள் குடும்பத்தார் சார்பாக உங்களுக்கும் நான் என்னுடைய சகோதரி என்ற முறையிலே என்னுடைய நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றே செய்க நன்றே செய்க அதுவும் இன்றே செய்க என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தேங்க்யூ.